ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். நாளைக்கு கரூர் போகிறார் திரு முதலமைச்சர் அவர்கள், திரு விஜய். 32 குடும்பத்துக்கு அரசு பண்ணி தரப்போறாங்க அப்படின்றதும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்கு. ஸோ கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. எதற்காக அரசு பண்ணி, என்ன தியாகம் பண்ணாங்க அந்த குடும்பங்களுக்கு அரசு பண்ணி தரணும்? நிவாரணம் கொடுத்தீங்க, அப்பொழுது டிவிக்கு கட்சியும் கொடுத்தது, டிஎம்கே கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க. நிவாரணத்தோட முடிக்க வேண்டியதுன்னா என்ன அரசு பண்ணி அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கு. சீமான் அவர்கள் கூட அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? முதல்ல இதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர் இறந்தப்ப அந்த மக்களுக்காக எதுவும் பண்ணல. பாதிப்பு ஏற்பட்டப்ப அந்த மக்களுக்கு துணையா இருக்குல்ல, அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கல. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பவருக்கு வந்ததுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கரூரை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை வச்சு பியூரா பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரிஜினல் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுற பழி தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயம் பேசுகிறாரு. அதுபோக கரூர் சென்டரா வச்சு சில கான்ஸ்பிரசி தியரிஸையும் முன் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பூஸ்ட்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, விஜய் நாளைக்கு பேச போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு ஹைப் அதுக்கு முன்னாடியே ஏற்றிட்டாங்க. பெருசாக நாங்கள் செய்ய போகிறோம், பதிலடி கொடுத்தே தீர்வோன்ற மாதிரி அந்த தொனியில் பேசிட்டாங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக நாளைக்கு விஜய் அவர்கள் அங்கே போகிறாருன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. ஸோ நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, கரூருக்கு போனதுக்கப்புறம் இதே மாதிரி காட்டமாக விஜய் அவர்கள் பேச போகிறார். கரூரில் பெரிய ஒரு சதி நடந்திருக்கிற மாதிரி தொனியில் அவர் பேச போகிறாரு. பேசி இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு விஜய் அவர்கள் கொண்டு போகிறார். ஸோ கிளியராக நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு விதமான ஒரு மீடியா நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு, ஒரு மீடியா ஹைப்பை ஏற்படுத்துறதுக்கு தேவையான அந்த புற சூழலை இப்போ அவங்க ஏற்படுத்திட்டாங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் போய் அதாவது பீக்கில் கொண்டு போய் விட்டுருவார். இதுக்கு முன்னாடி பேசும்போது இப்போ நல்லா கவனிங்க, விஜய் அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் எத்தனை தடவை பேசியிருக்காரு. அசம்பிளியில் ஒரு தடவை பேசினார், அப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவில் ஒரு தடவை பேசினார், அதுக்கப்புறம் திருச்சியில், அதுக்கப்புறம் கரூரில், மொத்தம் 4 தடவை பேசியிருக்காரு. இதில் 2 இடம் இங்கே, திருச்சி கரூர்லையா? கரூர்னா நாளைக்கு பேச போகிறார். ஸோ திருச்சி கரூர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் நடக்க போகிற இடம். ஓகே, ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம்னா இவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தோம்னா எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. அதுவும் இவங்க எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக, எதை பேசினா நமக்கு ஓட்டு கிடைக்குன்றத கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த இஷ்யூஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகலாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இதுலாம் நிறைய விஷயத்த கையில் எடுப்பாங்க. இவங்க அப்படிலாம் எடுக்கல. சில விஷயங்களை பார்த்தோம்னா தொடர்ச்சியாக திரும்ப 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 தாவிக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று அதிமுகவும் திமுகவும் ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, கூட்டணி வைக்க 2 பேரும் முயற்சி பண்ணாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவை இன்னைக்கு வரைக்கும் கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கரூர் சம்பவத்தையும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சதி ஏதோ இருக்குது அப்படின்ற தொனியில் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சம்மந்தமே இல்லாமல் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க. பட் இதை பொறுத்தளவில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஒரிஜினாக பேசுகிறாரு. கரெக்டாக யார் பேசுனா மேக்ஸிமம் இம்பேக்ட் ஏற்படுமோ கரெக்டாக அந்த ஆட்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு விஜய் அவர்கள் அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாரு. காரசாரமாக தான் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ இந்த விஷயம் நடக்குது. இப்போதைக்கு வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று திமுகவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ தான் அவங்க தோற்றுருக்காங்க. மக்களுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு பார்வை இருக்குது. ஸோ கரூர் சம்பவம் வந்தாலும் கோபம் பார்த்தா திமுகவுக்கு எதிராக இருக்க போகுது. அது ஒன்று. 2வது, இப்போ நான் பார்த்தளவில் ஒரு மாதிரி விஜய் அவர்கள் அவரை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. ரொம்ப குவைட்டாக கால்குலேட்டடாக சில நேரங்கள் தான் வெளியே வர. 1 மாதத்துக்கு அவர் பேசுகிறார். ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகும்ல. நிறைய குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க, மினிஸ்டர்ஸோட பிஹேவியர் சரியில்லை, இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும்போது அந்த ஒரு அதிருப்தியை ஸ்லோவாக டெவலப் பண்ணும்போது டக்குன்னு விஜய் வராரு. விஜய் பேசும்போது பார்த்தா அது எல்லாமே மறக்கப்படுது. ஃபுல் அட்டென்ஷன் விஜய் அவர்கள் நோக்கி திரும்புது. அந்த அசம்பிளி ஸ்பீச்சில் நான் பார்த்தது அதுதான். அதுக்கப்புறம் அவர் இந்த சிம்பிள் வைக்கிறாரு,
அங்க சில விஷயங்களை அவர் பேசுறாரு, உங்க அப்பா எங்க அப்படின்ற விஷயம் பேசுறாரு. இதெல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா அந்த 1 மந்த் ஒரு சின்ன ஒரு அதிருப்தியா இருக்கலாம், நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடை தெரியப்படுது. விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை பண்றது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கட்சியை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் தான் ஒன்லி அசெட். விஜய் அவர்கள் சோலோவா அந்த கட்சியை முதுகுல சுமந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் பார்த்தா ஏதாவது பிரச்சனை இருக்குது நிறைய கிரியேட் பண்றாங்க. கரெக்டா அப்படியே ஸ்லோவா அதெல்லாம் பில்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு முடிவு கட்டுறது. இந்த 1 மந்த் தான் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, நிறைய குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 10 குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுல ஒரு 2 விஷயத்துக்கு பதில் சொல்றது, ஸ்டேஜ்ல அவரோட ஸ்டைல்ல பதில் சொல்றது, அதுக்கப்புறம் அட்டென்ஷன் அப்படியே திருப்பிடுறது. அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கு பதில் வர்றது இல்லை. 10 கேட்டா அதுல 2 வரும், அது சம்மந்தம் இல்லாம ஏதோ. ஆமா, அவருக்கு பிடிச்ச பதில் தான். ஸோ ஆடியன்ஸ் என்ன கேட்க விரும்புறாங்களோ, ஆடியன்ஸ் கிட்ட எந்த பதில் நல்லா எடுபடுமோ அந்த மாதிரியான ஒரு பதில் கொடுத்துட்டு அப்புறம் சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டுறது. ஒரு 2-3 நாள் பார்த்தோம்னா அவர் இப்படி கையை காட்டிட்டாரு, ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஆக்டிவேட் பண்ணிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு அப்புறம் அந்த 1 வீக் பார்த்தோம்னா எதிராக எதுவுமே பேச முடியாது. ஏன்னா தாவேக்காரங்களாம் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ திரும்ப கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும்பொழுது அப்புறம் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இப்போ நடக்கிற பேட்டர்னை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் நெகட்டிவ் மூடு கிரியேட் ஆகும்போது விஜய் வந்து அப்படியே பட்டுனை தூக்கி விடுறாரு. அப்போ திருப்பி ஸ்லோவா அப்படி நெகட்டிவ் மூடு கிரியேட் ஆகும்போது திருப்பி ஏற்றி விடுறாரு. சினிமா துறையில் இருக்கும்போது 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா 1 இயருக்கு ஒருக்கா படம் பண்ணுவாங்கல்ல பெரிய ஸ்டார்ஸ்லாம், ரஜினி அவர்களா இருக்கலாம், விஜய் அவர்களா இருக்கலாம். அதே ஸ்டைலில் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ 1 மந்த்துக்கு ஒருக்கா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு ஒருக்கா இருக்கும். வரும்போது சாலிடாக அடிக்கணும், வந்தேன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். ஸோ ஓட்டு வாங்கினதும் விஜய் அவர்கள் தான், அவரோட இமேஜ் தான். இப்போவும் பார்த்தா தாவேக்காவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜை மெயின்டைன் பண்ணுறது விஜய் அவர்கள் தான். ஓகே. இப்போ இந்த 32 குடும்பங்களுக்கு அரசு பணி அப்படின்றது விமர்சனமாக மாறி இருக்கு. அரசு பணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ என்னை பொறுத்தளவில் இது தாவேக்கா ஆரம்பிச்ச ஒரு கல்ச்சர் கிடையாது. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளும் இதே தான் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டதுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறது, அப்புறம் நிறைய நேரங்களில் ரொம்ப சாதாரணமாக அரசு வேலைகளை கொடுக்கறது. ஸோ அவங்க அரசு வேலையை ஒரு காம்பன்சேஷனாக பார்க்குறாங்க. அரசு வேலையை காம்பன்சேஷனாக பார்க்குறாங்கன்னா அரசு வேலை இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான பார்வை. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்வை நம்ம சொசைட்டியில் இருக்குது. ரெண்டாவது, இன்னொன்று, இந்த மாதிரி பணத்தை அள்ளி வீசுறதுக்கான காரணம், அதுக்கான காரணம் என்னன்னா அரசு மேலே நிறைய தவறுகள் இருக்குது நிறைய நேரங்கள். ஸோ அதை மூடி மறைக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடியும் அரசுகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் போது எதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க? 10 லட்ச ரூபா கொடுக்கலன்னா பாதிக்கப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்க அரசுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எடுத்தவொடனே என்ன பண்ணுறது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னா ஓரளவுக்கு அவங்களை நீங்கள் சைலன்ஸ் பண்ணிடலாம். அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஆக்சுவலாக குடிச்சிட்டு இறக்குறவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டெக்னிக் இருக்குல்ல, இதை எப்பவுமே அரசுகள் பண்றாங்க. இப்போ மணி சார் கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில வேலை செஞ்சவங்க இறக்குறாங்க, அங்க ஆக்சிடென்ட் நடந்து, அவங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ தான் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு நிறைய கொடுக்கல? ஏன்னா அந்த சம்பவத்தால வரக்கூடிய பாதிப்பு அரசு அஃபெக்ட் பண்ணாது, சம்பந்தப்பட்ட முதலாளியை வேணும் அஃபெக்ட் பண்ணும், அரசு தப்பிச்சிடும். பட் இங்க கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குதுன்னா டைரக்டா அரசு பக்கம் அது திரும்பும். ஸோ அப்போ என்ன பண்றது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ரைட் நீங்க வச்சுக்கோங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு எதிராக பெருசா திரும்ப மாட்டாங்க. இங்க சிக்கலே என்னன்னா அரசு மேல நிறைய தவறுகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா காம்பன்சேஷன் பெருசா கொடுக்குறது, அது கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா அரசு நோக்கி எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, ஏன் அது சரியில்லை, ஏன் இங்க இது சரியில்லை. ஸோ அப்போ நீங்கள் ஒன்ஸ் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா, அது பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். இது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஓட்டு வாங்குறதுலேருந்து, சீட்டு வாங்குறதுலேருந்து, அப்புறம் இந்த சிக்கல்கள், உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு ரேட்டை பேசி எல்லாத்தையும் முடிக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கு. டைரக்டா இல்லைனாலும் இன்டெரக்டா அதான் நடக்குது. இப்போ கரூர் சம்பவம் நடந்தோடனையும் பாருங்களேன், தமிழக அரசு 10 லட்சம் கொடுத்தாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவரோட பர்சனல் ஃபண்ட்ல இருந்து ஒரு 20 lakhs கொடுக்குறாரு. இப்போ அரசு வேலை ஒரு குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபா நீங்க கொடுக்குறீங்க, அது சாதாரண அமௌண்ட்டே கிடையாது. அது போக இப்போ நீங்க திரும்ப கரூரை ஃபோக்கஸ் பண்றீங்க, அந்த பாதிக்கப்பட்டவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க. வேலைன்ற அந்த கான்செப்டே, ஒரு ஜாப்ன்ற கான்செப்டே இவங்க ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க. ஒரு ஜாப்ன்றது, ஒரு தொழில்ன்றது புனிதமான ஒரு விஷயங்க.
புனிதம்ன்ற வார்த்தைலாம் நீங்கள் தப்புன்னு சொல்லலாம், அன்சைன்டிஃபிக்கான வார்த்தைலாம் சொல்லலாம். பட் என்ன பொறுத்தளவில் ஒரு தொழில்ன்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அதை நம்ம கேர்ஃபுல்லாக இந்த வேலைக்கு இவர் கரெக்டாக ஃபிட் ஆவாரா, தகுதியான ஆட்களை கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணும். தகுதியான ஆட்களை கரெக்டான இடத்துல உட்கார வைக்காம தகுதியற்றவர்களை அங்கே உட்கார வச்சிங்கன்னா ஒன்றும் அந்த வேலையை அவன் சரியாக செய்ய மாட்டான். தகுதியானவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்கான்னா அவனும் சொசைட்டியில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பான், அவனும் வீட்டில் சும்மா இருக்க மாட்டான். திறமை இருக்கவன் தகுதியானவனுக்கு வேலை கொடுக்காம நீ அவனை வீட்டில் வெட்டியா உட்கார வச்சிங்கன்னா அவன் பிரச்சனை கொடுப்பான், அவன் திறமையை தவறான இடங்களில் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி தகுதி இல்லாதவனை பெரிய இடங்கள்ல இல்லாட்டி ஒரு வேலையில உட்கார வச்சிங்கன்னா அவனும் தேவையில்லாத வேலையில தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ வேலைன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் படிச்சுட்டு இந்த ராக்கண்ணு முடிச்சு படிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு வேகன்சிக்கும் 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 1000 வேகன்சி இருக்கு அப்படின்னா 5 லட்சம் பேர் அப்ளை பண்றான். இங்க சம்பவம் நடந்திருக்குன்னா ஒன்று கவர்மெண்ட் மிஸ்டேக்கு, இன்னொன்று கட்சியோட மிஸ்டேக், தாவே கட்சியோட மிஸ்டேக். 2 பேரும் தான் பொறுப்பு இருக்கணும். அதுக்கு எதுக்கு இவங்கெல்லாம் பாதிக்கப்படணும்? இப்போ நம்ம பேசின மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேக்கன்சிக்கு 1000கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எதுக்கு பாதிக்கப்படணும்? அவங்களோட கனவுகள்லாம் எதுக்கு பறிக்கப்படணும்? ஸோ அப்போ ஏற்கனவே ஜாப் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது, அரசு வேலைகள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த அப்ரோச்சை நம்ம மாற்றணும். ஜாப் வேலை அப்படின்றத நம்ம சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கணும். வேலையை வெறும் பணமாக மட்டுமே பார்க்கக்கூடாது, எல்லா வேலையும் அப்படி தான் பார்க்கணும். டாக்டர் வேலையிலேருந்து, டாக்டர் படிப்புலேருந்து, இன்ஜினியரிங் படிப்புலேருந்து எல்லா ஸ்டார்டிங்லேருந்தே வேலையை பணமாக நம்ம பார்க்கணும். நான் டாக்டரை சூஸ் பண்ணுவேன், மெடிக்கல் படிப்பை நான் சூஸ் பண்ணுவேன். ஏன் சூஸ் பண்ணுவேன்? டாக்டரான நல்லா சம்பாதிக்கலாம். டாக்டர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவேன். செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இன்ஜினியரிங். ஏன்? டாக்டரை விட கொஞ்சம் கம்மியாக மேபி இருக்கலாம், ஆனால் இன்ஜினியரிங்கும் நல்லா தான் இருக்குது. இன்ஜினியர் ஆனாலும் நல்லா சம்பாதிக்கலாம். ரெண்டுமே ஆக முடியல. அடுத்தது பிகாம். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகணும்னு ஆகி போயிடுச்சுன்னா அங்கே பிகாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் அது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் சம்பாதிக்கலாம். பிகாமுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் பிஏ எடுப்பேன். பிஏலையும் சரியாக வரலன்னா அப்புறம் பிஎஸ்சி எடுப்பேன். ஜுவாலஜி, பாட்னி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுப்பேன். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறோம்? எனக்கு நிஜமாவே பாட்னி வருமா, எனக்கு நிஜமாவே எக்கனாமிக்ஸ் வருமா, எனக்கு நிஜமாவே ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எனக்கு நிஜமாவே மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வெறும் பணம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எது உள்ளதே அதிகமாக பணத்தை ஈட்டி கொடுக்குமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எங்கே பணம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்படி ஒரு சொசைட்டி நம்ம கட்டணும்னா அது உருப்படுமா? அது அதே மாதிரி ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும்னா அவருக்கு ஒரு வேலையை தூக்கி கொடுக்குறது. அந்த வேலை ஒழுங்காக நடக்கணும்ல. ஓகே, இந்த மாதிரி விமர்சனம் வருது. ஆனாலுமே அது பெருசாக கவர்மெண்ட் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. விஜய் அவர்களும் பெருசாக அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. நாளைக்கு 32 குடும்பங்களுக்கு அரசு பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. நிறைய முரட்டுத்தனமான பிளாஸ்ட் இருக்குது. நாளைக்கு பயங்கரமாக, நாளைக்கு ஃபுல்லாகவே பயங்கரமான ஹைப் இருக்க போகுது. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய அமைச்சர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கர சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும், அப்புறம் விஜய் அதை அடித்து உடைப்பார். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி யாரால் பில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களால் ஆகிட்டு இருக்கு. கீர்த்தனா அவர்கள், மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் பள்ளிக்கூடங்களில் போயிட்டு அந்த மாணவி கிட்ட இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு பேசுனதா இருக்கட்டும். அதன் பிறகு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற பேரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சம்மந்தப்பட்ட அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை ஒரு அக்கா அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்த போய் அவங்க கேட்டிருக்காங்க, பொறுப்பாக போய் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்றத. மற்றபடி இதுக்குள்ள உள்நோக்கம் அப்படின்னா நம்ம கற்பிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்ற ஒரு விஷயம்? இப்போ நம்ம கீர்த்தனா அவர்களோட இன்டென்ஷன்லாம் நம்ம குறை சொல்லவே இல்லை. கீர்த்தனா அவர்களுக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கலாம், அக்கா ஸ்தானத்தில் அவங்க பண்ணியிருக்கலாம், அம்மா ஸ்தானத்தில் கூட பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு மனசோடு அவங்க பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை. கீர்த்தனா அவர்களோட பிஹேவியர் கரெக்டாக தப்பா, அவங்க பேசின விஷயங்கள் கரெக்டாக தப்பா, அதை செய்த முறை கரெக்டாக தப்பா, மீடியா முன்னாடி பண்ணுறாங்க, அதெல்லாம் கரெக்டாக தப்பா. ஸோ இப்போ சொல்கிறது என்னென்னா, அவங்க கேமராமேன்லாம் கூப்பிட்டு போகல, அவங்களா வந்தாங்க. ஸோ ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கணும், இங்கே வர வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு, கேமரா மீடியாலாம் வராதிங்கன்னு சொல்லலாம். என்ன
டாஜ் ஹோட்டலோட பேஸ்மெண்ட்ல மீடியா உட்கார வைக்க முடியுதுல்ல, இங்கே உள்ள வராதிங்க, ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மீடியாலாம் வந்து நிற்கிறாங்கன்னா ரைட், எல்லாரும் பார்க்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசணும். மீடியாவே இல்லைனா கூட அந்த குழந்தையோட மனசை உடைக்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடாது. மீடியா இல்லைன்னே வச்சுப்போமே, அப்பயுமே கூட அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடாது. ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கீர்த்தனா அவர்களோட பிஹேவியர் கரெக்டா, அவங்க செஞ்சது கரெக்டான்றது தான் கேள்வி. அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க அக்கா ஸ்தானத்துல போனாங்களா, அதெல்லாம் நமக்கு கேள்வியே கிடையாது. இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இப்ப நம்ம அப்துல் கலாம் அவர்களோட வீடியோ நம்ம இப்ப கூட பார்த்தோம். ஒரு சின்ன பையன், கேரளா நினைக்கிறேன், அப்படியே மைக்கை கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி மைக்கை கிட்ட வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு அவர் கேட்குறாரு, இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இங்கிலீஷில் கேட்குறாரு. அப்துல் கலாம் அவர்களுக்கு புரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மைக்கை கொஞ்சம் கீழே இறக்குங்க, மெதுவாக நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் குட் ஃபெலோ அப்படின்னு என்கரேஜும் பண்ணுறாரு. உடனே மைக்கை கீழே வச்சுக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியாக வராது, நான் மலையாள மீடியமில் படித்தேன், அப்போ மலையாளத்தில் பேசுங்க அப்படின்றாரு. உடனே அப்போ மலையாளத்தில் பற அப்படின்றாரு. ஸோ அப்போ உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்றது ஒரு தவறே கிடையாது, அது ஏதோ ஒரு குறைன்னு நினச்சிக்காத, போல்டா நீ மலையாளத்தில் பேச. அப்போ என்ன கண்டென்ட் தான், ஆமாம், ஒரு கான்டென்ட்ஸ் கொடுக்குறாரு. உடனே அடிச்சு உடனே ஷார்ப்பாக சொன்னார், அப்போ மலையாளத்தில் போற அப்படின்ற உடனே இந்த பையன் ஒரு பூஸ்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து கேள்விக்கு பதில், நான் அந்த வீடியோ ஃபுல்லாக அதை பண்ணிடுற ஞாபகம் என்னன்னா, அதுக்கு பதில் வந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கும்போது, உன்ன மாதிரியான யங்ஸ்டர்ஸ்லாம் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறது தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ஸோ அப்போ அப்துல் கலாம் அவர்களோட பேச்சில் என்ன இருக்கு, ஒரு சின்ன குழந்தையோட அந்த ஸ்பிரிட்டை, அந்த கான்ஃபிடென்ஸை உடைச்சிடக்கூடாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த சின்ன குழந்தையோட டீல் பண்ணும்போது அந்த குழந்தை தான் முக்கியம். நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை அவனோட அந்த கான்ஃபிடென்ஸை உடைச்சா என்ன ஆகும், நாளைக்கு அதுக்கப்புறம் அந்த பையன் கேள்வி கேட்க பயப்படுவான், ஓப்பனாக அவனோட கருத்துக்களை ஷேர் பண்ண பயப்படுவான், ஐயோ நம்ம ஏதாவது பேசினா தப்பாயிருமே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பயம் உனக்கு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அது இருக்கணும். ஆனால் உங்களோட கவனம் எதில் இருக்குது, பப்ளிசிட்டியில் இருக்குது. உங்களோட கவனம் ஃபுல்லாக நம்ம பேசணும், அது எப்படி ரீல்ஸ் ஆகும், அப்புறம் எப்படி அங்கே விஜய் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் ரீல்ஸ் நல்லா இருக்குமா, இதுதான் உங்களோட கவனமாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த குழந்தைய பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த குழந்தை பாதிக்கப்படுதா இல்லையான்றதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களோட அக்கறை ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுது பின்னாடி கேமரா இருக்குன்னு, உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஸோ கேமராக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ராங்காக சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க. என்ன ஒன்றும் எஜுகேஷன்லாம் சரியில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க. எஜுகேஷன் சரியில்லைன்றதை நிரூபிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. எஜுகேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அது எனக்கு புரியுது. ஆனா அதை நீங்க ப்ரூவ் பண்ணா டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணணும். தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சரியில்லைங்க, அந்த குழந்தைய வச்சு நீங்க அதை ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க டேட்டா வச்சு இந்த டேட்டாலாம் பாருங்க, நம்ம எஜுகேஷனால இன்னும் சரியா ப்ராப்பரா எஜுகேஷன் நமக்கு குழந்தைக்கு நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கும், இந்த டேட்டா இருக்கு, இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறாங்க, இவ்வளோ பேர் பாதியில் டிஸ்கன்டினியூ ஆகுறாங்க, குறிப்பாக இந்த சப்ஜெக்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க, இங்கிலீஷ் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குன்ற ஒரு டேட்டா சொல்லுது, ஒரு ஸ்டடி சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் பேசலாம். உங்கள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த சின்ன குழந்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது போக லாஸ்ட் பெஞ்சையும் உங்களுக்கு இவங்களே எப்படி இருக்காங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்போ உங்களோட வாதம் என்னன்னா, இவங்களை விட அவங்க மோசமாக இருப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க. அங்கே தான் சிக்கல். ஸோ சின்ன குழந்தைகளை நம்ம டீல் பண்ணும்போது எப்பவுமே அவங்களோட அந்த ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கும், அவங்களோட கான்ஃபிடென்ஸை நம்ம டச் பண்ணவே கூடாது. பிரேக் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், நிறைய நேரம் டீச்சர்ஸுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அவங்கள அறியாமலே குழந்தைங்க கிட்ட நெகட்டிவான விஷயங்களை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உன்னால் இதை செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர மாதிரி குழந்தைகிட்ட இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கவங்க அதை பண்ணவே கூடாது. இதை வந்து சாதாரண ஆட்கள் பண்ணால் கூட மன்னிச்சிடலாம், ஏதோ தெரியாமல் பண்ணான்னு விட்டுடலாம். லீடர்ஷிப்பில் இருக்க ஆட்கள் இதை பண்ணக்கூடாது. ஏன் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஒரு லீடர்னா யார்? ஒரு லீடர் இப்போ வந்து நான் ஒரு லீடர்னு வச்சுப்போம், 4 பேரை நான் லீட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அப்போ நான் அவங்கள எம்பவர் பண்ணுற விஷயத்தை தான் நான் பேசணும். ஒரு லீடர் அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை எம்பவர் பண்ணணும், டிஸ்எம்பவர் பண்ணக்கூடாது. எம்பவர் பண்ணாதான் அடுத்தது அவன் எம்பவராக இன்னொரு 4 பேர் அவன் கூப்பிட்டு வருவான், இன்னொரு 4 பேர் அவன் லீட் பண்ணுவான். ஸோ ஒரு லீடரோட வேலை அதுதான். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்தால் ஒரு குழந்தைய எம்பவர் தான் பண்ணணும். அப்துல் கலாம் அவர்கள் அதான் எம்பவர் பண்ணுறாரு. ஒரு பையன் இருக்கான்னா
அந்த பையன் நார்மலா இருக்கிறத விட அப்துல் கலாம் அவர்கள் அவனை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு. இங்கிலீஷ் தெரியலன்னா ஒன்றும் குறை இல்லை, மலையாளத்தில் பேசி பார்த்துக்கலாம் அப்படின்றார். அப்போ நார்மலாக இருந்த அந்த பையனை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எம்பவர் பண்ணுறாரு, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் பண்ணுறாரு. அதான் உங்கள் வேலை, ஒரு லீடரோட வேலை அதுதான். எல்லா லீடர்ஸுக்கும் அது இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு தாவேக்காலக்கூடிய நிறைய பேர் லீடர்ஸ் கிடையாது. அவங்க லீடர்ஸ் கிடையாது. லீடர்ஸே அங்கே கிடையாதுன்றீங்களா? இல்லை நிறைய பேர் லீடர்ஸ் கிடையாது. நிறைய பேர் லீடர்ஸ் இல்லையா? அதுக்குள்ள சில எக்ஸப்ஷன்ஸ் மேபி இருக்கலாம், பட் நிறைய பேர் லீடர்ஸ் கிடையாது. அவங்க வெறுமனே விஜய் அவர்கள் கை காட்டிட்டார் அப்படின்றதுக்காக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் லீடர் தான், ஒன்றும் கேள்வி அது இப்போ விஜய் அவர்களோட அரசியலை நான் ஏற்றுக்காம இருக்கலாம், ஆனால் அவர் லீடர் தான். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு, அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு அவர் லீடர்லன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பெரிய ஆட்களை லீட் பண்ணியிருக்காரு, உள்ளுக்குள்ள நல்லா ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருப்பாங்க, பெரிய டீமெல்லாம் லீட் பண்ணியிருப்பாரு, அந்த டீமை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். நான் நாளைக்கு சிஎம் ஆகிறேன், ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் என்ன? மக்களுக்கு நல்லது நடக்கணும், சொசைட்டியில் மாற்றம் கொண்டு வரணும், பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், அதுதான் பர்பஸ். நான் வெறுமனே சிஎம் ஆகுன்றதுக்காக நான் ஆகிறேன், சிஎம் ஆன பெரிய அதிகாரம் எனக்கு கிடைக்கும், அங்கதான் இங்க சிக்கல் வருது. ஸோ விஜய் அவர்கள்ட்ட அரசியல் பெருசா இல்லை, நம்ம சிஎம் ஆகணும் அப்படின்றத தவிர வேற பெரிய அரசியல் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் டெஃபினட்டா லீடர் தான், அந்த இடத்துக்கு அவரால் போக முடியுது, அதுக்கு ஏற்ற விஷயங்களையும் பண்ண முடியுது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, சொசைட்டிக்கு பெரிய யூஸ் இல்லை இல்லை. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிவிகேவுடைய கூட்டணி கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு புரிய மாட்டேது, என்னதான் சொல்றாங்க அப்படின்றதே புரிய மாட்டேது. இப்போ டிவிகேவுடைய கூட்டணியில தான் விசிகானா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திருமாவர்கள் சொல்றாரு, இன்னும் நாங்க டிவிகே கூட்டணியில இல்லை அப்படின்றார். டிஎம்கேவோடு நட்பு ரீதியாக கரம் கோர்த்து தான் இருக்கோம் அப்படின்றார். என்ன சொல்ல வராரு? எதனா உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருமா இஸ் அன்ஹாப்பி, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஹாப்பி பொலிட்டிஷியன் என்னைக்கு வெளியே வந்து கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் பண்ண மாட்டார். அன்ஹாப்பி பொலிட்டிஷியன் தான் வெளியே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவார். திமுக பவரில் இருக்கும்போது மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது? ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எதிராக, முடியும் போது பிஜேபிக்கு எதிராக. ஸோ அப்போ அன்ஹாப்பியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன அழுத்தம் போடுறது, அப்புறம் முடியும் போது பிஜேபிக்கு எதிராக திரும்புதுன்னா ஓகே, அப்புறம் ஹாப்பி. முடியும் போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இடப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாண்ட் வந்து மாறுது. ஸோ இது நம்ம திமுகலையும் பார்த்தோம். திருமாவளவன் அவர்கள் அப்பப்போ ஒரு மைனர் பஞ்ச் வைப்பார், பயங்கரமான பெரிய பஞ்சா வைக்காம சின்ன சின்ன பஞ்சை வச்சுக்கிட்டே இருப்பார். சின்ன சின்ன அந்த இரிட்டேஷன் அவர் ஏற்படுத்துவார். ஆனால் இப்போ என்ன அதிருப்தின்னு தெரியல, ஏன்னா கேபினெட்ல இருக்காங்க அவங்க. நிறைய அதிருப்தி இருக்கு. இப்போ என்னன்னா, ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 8 தலித் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ கேபினெட்ல. இது வரலாற்று ரீதியாக யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்த தாவேக்கா பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக இப்போ எப்படி நான் பார்க்குறேன்னா, நிறைய மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாவேக்கா மேலே பெரிய பாசிட்டிவான ஒரு அபிமானம் இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவில் 8 அமைச்சர் பதவி கொடுத்தாலே ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் எம்பவர் ஆயிடுவாங்களான்னு கேட்டால் ஆக மாட்டாங்க. ஒபாமா ஒயிட் ஹவுஸுக்குள்ளே போகிறதாலேயே கருப்பின மக்கள்லாம் எம்பவர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இன்ஃபேக்ட் அது ஃபராக்கான் ஒரு லீடர் உண்டு அமெரிக்காவில், நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற அமைப்போட ஒரு லீடர், கருப்பின மக்களுக்கான மால்கம் எக்ஸ்லாம் அந்த அமைப்பை சேர்ந்தவர். நேஷன் ஆஃப் இஸ்லாம் கருப்பின மக்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக, விடுதலைக்காக சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப ரேடிக்கலான ஒரு அமைப்பு. மால்கம் எக்ஸ், முகமது அலிலாம் அங்கே தான் இருந்தாங்க. அதில் அவர் சொல்லுவார், ஒயிட் ஹவுஸில் ஒபாமா இருக்கிறதாலேயே அது நமக்கான இடம் கிடையாது, இட் இஸ் ஸ்டில் த ஒயிட் ஹவுஸ் அப்படின்பார். ஒயிட் ஹவுஸில் ஒபாமா இருந்தாலும் அது ஒயிட் ஹவுஸ் தான் அப்படிம்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? அது வெள்ளைக்காரங்களுக்காக தான் ஒயிட் ஹவுஸ் வேலை பார்க்கும். என்ன, ஒயிட் ஹவுஸோட வேலையை பார்க்கறதுக்கு, நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு கருப்பின மனிதனை இப்போ உள்ள விட்டுருக்காங்க. அந்த வேலையை இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் பண்ணான், இப்போ அதே வேலையை ஒரு கருப்பின மனிதனை வச்சு பார்க்குறான்னு சொல்லுவார். அது ஏறக்குறைய இங்கேயும் அப்ளை ஆகும். பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய க்ரோத் தான், பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ நேச்சுரலாக இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தாவேக்காவை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. தாவேக்காவை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ரெண்டாவது விசிகேவும் உள்ள இருக்காங்க. அப்போ இப்போ விசிகே தங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும்னா எப்படி தக்க வச்சுக்க முடியும்? விசிகே ஆட்களுக்கு வந்து தாவேக்கா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கு. இப்போ திமுகக்குள்ள விசிகேவோட தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா திமுக ஒரு பிசி பார்ட்டி,
கொஞ்சம் ஆணவத்தோடையும் செயல்படக்கூடிய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய பழைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் கொஞ்சம் தெனாவட்டாகவும் இருப்பாங்க. பச்சை பிசி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி. உண்மை அதுதான். இது நிறைய பேர் மறுக்கலாம், பட் சாதாரண ஆட்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. அப்போ அந்த இடத்துல உங்களை தனித்துவத்தை நிலைநிறுத்தலாம். உங்களுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே, உங்களுக்கான தேவையும் அங்கே இருக்கு. ஆனால் இங்கே இப்போ உங்களோட தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டாங்க. உங்கள் அரசியல் அவங்க தூக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது, எம்பவர்மெண்ட்லாம் முடிஞ்சது, கிளம்புங்கன்றாங்க. இப்போ தலித் மக்களை நாங்கள் எம்பவர் பண்ணிட்டோம், ஒடுக்கப்பட்ட மக்களை. உங்களுக்கான வேலையே இல்லைங்க அப்படின்றதான் இப்போ லாஜிக். இப்போ நான் சொல்கிறேன், திருமாவளவன் அவர்கள் டிவிகேவை ரொம்ப சீண்டுனாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை இதை ரசிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு தலைவர் ஏன் தேவையில்லாமல் அங்கே போய் வம்பிழுக்கிறாருன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ இது ஒரு நெருடலை டெஃபினட்டாக விசிகேவுக்கு ஏற்படுத்துது. ஸோ விசிகேவோட கோர் ஓட்ஸே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு தமாஷான அலைன்ஸ். இது பேர் தான் அலைன்ஸு, எல்லாம் சேர்ந்துருக்கோம், திமுக தனித்து விடப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் திமுகவோட நலனும் தாவேக்கா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட நலனும் சேமாக இருக்கு. எப்படி நான் அதை சொல்கிறேன்? இப்போ பை எலெக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். பை எலெக்ஷனில் திமுக என்ன யோசிப்பாங்க? தாவேக்கா தோக்கணும்னு நினைப்பாங்க. டிவிக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதான் யோசிப்பாங்க, தாவேக்கா தோக்கணும்னு நினைப்பாங்க பை எலெக்ஷன்ல. ஏன்? மெஜாரிட்டி வந்துடக்கூடாது. ஆமா, மெஜாரிட்டி வந்ததுன்னா அந்த சிறிய கட்சிகளுக்கு பொழப்பு கெட்டு போயிடும்ல. அப்ப பேருக்கு அந்த கூட்டணியில இருந்தாலும் இந்த சிறிய கட்சிகளோட நலனும் திமுகவோட நலனும் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ரெண்டு ஒன்னா இருக்கு. அப்ப எலெக்ஷன் வந்தா அவன் யாருக்காக வேலை பார்ப்பான்? சிறிய கட்சிகள்லாம் அண்டர் கிரவுண்ட்ல திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்க, தாவேக்காவுக்கு எதிராக தான் வேலை பார்ப்பாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆமா, அது காங்கிரஸ் பார்ட்டி பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம், சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. மற்ற கட்சிகள் எதிராக வேலை பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்குலாம் கேட்டஸ் இருப்பாங்க அடியில். ஸோ இந்த சிக்கல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் எப்படி தாக்கு பிடிக்கும்? இந்த பயங்கரமான ஒரு முரண் இருக்கு இந்த அலைன்ஸ்குள்ள. அதனால தான் விஜய் இதை உடைக்கணும்னு பார்க்குறாரு. மெஜாரிட்டி கொண்டு வர, சிங்கிள் மெஜாரிட்டி நமக்கு வேணும், இவங்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, அதை இவங்களும் விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நேற்று திருமாவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு, நாங்கள் திமுக கிட்ட நட்பு ரீதியாக கரம் கொத்து தான் இருக்கும் அப்படின்றார். விஜய் சொல்றாரு, அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியினுடைய தலைமை டிவிகே தலைவர் விஜய் சொல்றாரு, சிஎம், திமுக தீய சக்தின்றார். ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எப்படி வேறு வேறு நோக்கங்கள் இருக்க முடியும்? இப்போ பழைய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கூட்டணி எடுத்துப்போம், திமுக கூட்டணி. அங்கே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம், ஆனால் பிஜேபி கிட்ட நாங்கள் நட்பு ரீதியாக கரம் கோத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி. ஆனா இங்க இருந்து ஒரு கட்சி சொல்லுது தீய சக்தின்றார் விஜய், அதே கூட்டணியில இருந்து இன்னொரு குரல் வந்து நாங்க திமுக நட்பு ரீதியாக கரம் கோத்துருக்கோன்றார். ஒண்ணு இப்பயும் அதை சொல்ல முடியுதுன்னா விசிகேவால உடனடியா விசிகேவை வெளியே தூக்கி போட முடியாது. இப்போதைக்கு விசிகேவோட தேவை இருக்கு. ஸோ டிவிகேனால அதை டீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஜூனியர் பார்ட்னரை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ வைகோ அவர்கள் பாக்ஸிங் உள்ள வராரு, டிவிகேவை அட்டாக் பண்ணா நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு இறங்கி வந்திருக்காரு. பிளஸ் இப்போ வைகோ அவர்களும் அவரோட மகனையும் பொறுத்தளவுல வெறித்தனமா டிவிகேவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவே இல்லாம வெறித்தனமா கிரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதோட தொடர்ச்சியா விசிகேவையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு முரணும் இருக்கு, அரசியல் ரீதியான ஒரு முரணும் இருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தோம்னா விசிகேவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், இடதுசாரிகள், ஐயுஎம்எல் எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள். இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபி கிட்ட அம்புக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வைஸ் சான்சலர் நியமனம் சம்பந்தமான விஷயத்துல இப்ப அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் சண்டைக்கு போலாம் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. மறைமுகமா அதுக்கான பொருள் அதுதான். இதெல்லாம் பண்ண தாவேக்காவுக்கு சிக்கல் தான் வரும். இஷ்யூ பேஸ்டா நியமிக்கணும், நான் வேற ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள போது நம்ம மோதி பார்க்கலாம்னு அர்த்தம். அப்ப இது எல்லாமே தாவேக்காவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல தாவேக்காவோட கண்டினியூ ஆகுறதுல அர்த்தம் இருக்கணும்னா தாவேக்கா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபி அட்டாக் பண்ணணும். இப்போதைக்கு தாவேக்காவால் அதை பண்ண முடியல. இப்போதைக்கு காங்கிரஸுக்கும் லாபம் கிடைக்குது தாவேக்காவால். ஆனா 29 வந்தாச்சுன்னா இந்த லாபம் பத்தாது காங்கிரஸுக்கு, அவங்க வேற சில விஷயங்களே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால இப்படி ஏகப்பட்ட முரண்கள் இந்த கூட்டணியில இருக்கு. இந்த கூட்டணியால சஸ்டெயின் ஆகி 29க்கு அப்புறம் போக முடியாது. 29 வரைக்கும் தான் அந்த கூட்டணிக்கான லிமிட் இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அரசியல்வாதிகளும் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு தெரியும். இப்போ திருமாவளவனே பாருங்க, திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு பேசுறாரு. ஏன் அதிமுக எடுக்கல? உங்களுக்கு ஏம் என்ன? பிஜேபி எதிர்க்கும், பாசிச பாஜக அதனால வரக்கூடாது. ஏன் அப்ப அதிமுகவையும் சேர்த்துக்கலாம்?
பாசிபிலிட்டி என்ன நீங்க பார்க்காதீங்க. திமுக அந்த கூட்டணியில வந்து சேர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் தான் நீங்க திமுக உள்ள கொண்டு வரீங்க. அப்ப ஏன் அதிமுகன்னு சொல்லக்கூடாது? தாவேகா வரணும்னு ஆசைப்படுறீங்க, அப்ப ஏன் அதிமுக வரணும்னு ஆசைப்படக்கூடாது? அதிமுகவும் திமுக எதிர்ப்பு கூட்டணி தான், கட்சி தானே. ஸோ உங்களை பொறுத்தளவு தாவேக்காவை உங்களுக்கணும். இப்ப அதிமுக இங்க எனக்கு டார்கெட் இல்லை, எனக்கு டார்கெட் இங்க தாவேக்கா தான். இது தாவேக்காவை சீண்டக்கூடிய வேலை தான். தீய சக்தி திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கிட்ட நீங்க 2 பேரும் ஒரே அலைன்ஸ்ல இருக்குன்னா எவ்வளவு பெரிய கடுப்பு ஏத்துவது, அதுவும் அதே கூட்டணியில இருந்து. ஆமா, எப்படி அது ஒரு சாத்தியமே இல்லை. அது லிட்டரலி இம்பாசிபிள். அரசியல் கொஞ்சமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அது சாத்தியமே கிடையாது. சரி 21ல 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்காங்கன்னு வச்சுப்போம், யாரை எதிர்த்து யார் அரசியல் பண்ணுவா? 29ல. ஆமா 29ல தான் சொல்றேன். 29ல எலெக்ஷன் வரும்போது 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்காங்கன்னா யார் எதிர்த்து யார் அரசியல்? ஆமா, அப்ப திமுக 20 சீட்ல நிப்பாங்க, அவங்க 20 சீட்ல நிப்பாங்களா? உங்களுக்கு என்ன? ஆமா, அப்புறம் தாவேக்கா காணாம போயிருக்கேன். எதுக்கு அந்த வேலையை தாவேக்கா பண்ணும்? ஸோ அப்போ தாவேக்காவை காலி பண்றதுக்கான ஐடியாவை நீங்க தாவேக்காவை கொடுக்குறீங்க. திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுகவோட அரசியலே பாஜக எதிர்ப்பு தான், அவங்க அறுவடை பண்ணிடுவாங்க. தாவேக்கா பாஜக எதிர்ப்பு எடுத்தாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ரைட், வாங்க வாங்க தோழர் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் தாவேக்கா காலி ஆயிடும். ஸோ அப்போ நீங்க தாவேக்காவை காலி பண்ற ஐடியாவை நீங்க தாவேக்கா கூட இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அதனால இந்த முரண்கள்லாம் இருக்கு. இந்த முரண்கள்லாம் இருக்கிறதால தான் இந்த குழப்பங்களும் ஏற்படுது. ஸோ எனக்கு என்ன இப்போ உடனடியாக தாவேக்காவோட கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும்னா நான் பார்க்கல. ஆனால் 29ல ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. குறிப்பாக இந்த பை எலெக்ஷனை அதனால தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சேர்ந்து நம்ம குடித்தனம் பண்ண முடியாதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். இது ஏதோ இந்த சிறிய கட்சிகள் ரொம்ப கிரீடியாக இருக்காங்க, சும்மா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஆங்கிளில் நான் பார்க்கல. ஃபண்டமெண்டலாக நிறைய முரண்கள் இருக்கு. ஓகே. ஸோ அதனால இந்த உறவு தொடர முடியாது. அதனால தான் தாவேக்கா முட்டி மோதுறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடணும். அதனால தான் திமுகவும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துடக்கூடாது. இவங்க பை எலெக்ஷன்ல சீட் ஜெயிச்சுட்டு போட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.